வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தும் கட்சிகளுக்கு தடை. சட்டசபையில் பாமகவுக்கு முதல்வர் ஜெயலலிதா எச்சரிக்கை. கர்நாடகாவின் புதிய முதல்வராக சித்தராமையா பதவியேற்பு. அமைச்சர்கள் குறித்து ஆலோசிக்க டெல்லி பயணம். மகாசேன் புயலால் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் மழை. புயல் கரையை கடந்ததும் வெப்பம் கடுமையாக அதிகரிக்கும். விரிவான செய்திகள். அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தும் வகையில் வன்முறை செயல்களில் ஈடுபடும் கட்சிகளை தடை செய்ய தமிழக அரசு தயங்காது என்று முதல்வர் ஜெயலலிதா எச்சரித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் கைதை தொடர்ந்து வட மாவட்டங்களில் நடந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் தமிழக சட்டசபையில் திங்களன்று விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதற்கு பதிலுரை வழங்கிய முதல்வர் ஜெயலலிதா, பாமகவின் சித்திரை முழுநிலவு விழாவில் துவங்கி மரக்காணம் கலவரம், ராமதாஸ் போராட்டம், கைது நடவடிக்கை மற்றும் தொடர்ந்து நடந்த வன்முறை சம்பவங்களை பட்டியலிட்டார். 853 அரசு மற்றும் தனியார் வாகனங்கள் சேதம், 165 மரங்கள் அழிப்பு என்று பல கோடி ரூபாய் பாமகவினரால் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த இழப்பு தொடர்பாக பாமகவிடம் நஷ்ட ஈடு பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், தமிழக அரசு மற்றும் காவல்துறை மீது தொடர்ந்து களங்கம் கற்பிக்கும் ராமதாஸ் மீது அவதூறு வழக்கு தொடரப்படும் என்றும் அறிவித்த முதல்வர் ஜெயலலிதா, வன்முறையில் எந்த கட்சி ஈடுபட்டாலும் அக்கட்சியை தடை செய்ய இந்த அரசு தயங்காது என்றும் எச்சரித்தார். இதுவரை 5700 பேர் தடுப்பு நடவடிக்கையாகவும் 1744 பேர் வன்முறையில் ஈடுபட்டதற்காகவும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும், 20 பேர் மீது குண்டர் தடுப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்தார். கர்நாடக மாநிலத்தின் 22வது முதல்வராக சித்தராமையா பதவியேற்றுக் கொண்டார். 224 தொகுதிகளை கொண்ட கர்நாடக சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் 121 இடங்களில் அமோக வெற்றி பெற்றது. கடந்த வெள்ளியன்று நடந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் புதிய முதல்வராக சித்தராமையாவை தேர்வு செய்தனர். 64 வயது நிரம்பிய சித்தராமையாவின் பதவியேற்பு விழா பெங்களூரில் உள்ள காந்தீரவா ஸ்டேடியத்தில் திங்களன்று நடந்தது. நாத்திக கொள்கையில் நம்பிக்கை உடைய சித்தராமையா உண்மையின் பெயரால் பதவி பொறுப்பேற்றுக் கொண்டார். ಅವರಿಗೆ ಗವರ್ನರ್ ಭರದ್ವಾಜ್ ಪದವಿ ಪ್ರಮಾಣ செய்து வைத்தார். ಸಿದ್ದರಾಮಯ್ಯ ಎಂಬ ಹೆಸರಿನ ನಾನು ಕಾನೂನಿನ ಮೂಲಕ ಸ್ಥಾಪಿತವಾದ ಭಾರತದ ಸಂವಿಧಾನದ ವಿಷಯದಲ್ಲಿ கர்நாடகாவைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் வீரப்ப மொய்லி, மல்லிகார்ஜுன் கார்கே, கே முனியப்பா மற்றும் ரஹ்மான் கான், மகாராஷ்டிர முதல்வர் பிருத்விராஜ் சவான், ஆந்திர முதல்வர் கிரண்குமார் ரெட்டி, முன்னாள் மத்திய அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் பங்கேற்ற இந்த விழாவில் 50,000க்கும் அதிகமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். கர்நாடக மாநிலத்தில் 3வது பெரிய ஜாதியான குருபா இனத்தைச் சேர்ந்தவரான சித்தராமையா மதச்சார்பற்ற ஜனதா தளத்திலிருந்து விலகி 6 ஆண்டுகளுக்கு முன்புதான் காங்கிரஸில் சேர்ந்தார். குறுகிய காலத்தில் கட்சியினர் மத்தியில் செல்வாக்கை வளர்த்துக் கொண்ட சித்தராமையா தனது தலைமையிலான அமைச்சரவையில் யார் யாரை சேர்ப்பது என்பது குறித்து கட்சித் தலைவர் சோனியா, துணைத் தலைவர் ராகுல், பிரதமர் மன்மோகன் சிங்குடன் ஆலோசனை நடத்தி இறுதி முடிவெடுக்க திட்டமிட்டுள்ளார். தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் மகாசேன் புயலால் தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமையன்று தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த மகாசேன் என்று பெயரிடப்பட்டுள்ள புயல் திங்கட்கிழமையன்று காலை 8:30 மணியளவில் சென்னைக்கு தென்கிழக்கே 700 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இந்த புயல் அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து பின்பு திசை மாறி வங்கதேசம் மற்றும் மியான்மர் கடல் பகுதியை நோக்கி செல்லும் எனவும், இந்த புயலால் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்தார். தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த அந்த மகாசேன் என்ற புயலானது இன்று காலை 8:30 மணி அளவிலே சென்னைக்கு தென்கிழக்கே 700 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இந்த புயலானது வரும் 12 மணி நேரத்திலே வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து பிறகு திசை மாறி வங்கதேசம் மற்றும் மியான்மர் கடற்கரை நோக்கி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையை நாம் எதிர்பார்க்கலாம்.
தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த மகாசேன் புயலால் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. சென்னை புறநகரில் ஞாயிறன்று இரவு இடியுடன் கூடிய மழை பெய்தது. மிக அதிகபட்சமாக சென்னை விமான நிலையம், தாமரைப்பாக்கம், வலங்கை மானில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மகாசேன் புயல் வங்கதேசம் மற்றும் மியான்மரை நோக்கி நகரும் பட்சத்தில் தமிழகத்தில் உயர்ந்தபட்ச வெப்பநிலை மேலும் அதிகரிக்கும் என்றும் ரமணன் தெரிவித்தார். அஸ்வினிகுமார் பவன்குமார் பன்சால் ராஜினாமா செய்ததால் காலியான சட்ட மற்றும் ரயில்வே அமைச்சர் பொறுப்புகளை கபில் சிபல், சிபி ஜோஷி திங்களன்று ஏற்றுக் கொண்டுள்ளனர். நிலக்கரி சுரங்க ஊழல் குறித்த சிபிஐயின் விசாரணை அறிக்கையை திருத்தியதாக கடும் சர்ச்சையில் சிக்கிய சட்ட அமைச்சர் அஸ்வினிகுமார் கடந்த வெள்ளியன்று பதவியை ராஜினாமா செய்தார். அதனால் காலியான சட்ட அமைச்சர் பொறுப்பு தொலைத்தொடர்புத்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் கபில் சிபலிடம் ஒப்படைக்கப்பட்டது. சட்ட அமைச்சகத்துக்கு திங்களன்று காலை வந்த கபில் சிபல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். தன் மீது நம்பிக்கை வைத்து புதிய பொறுப்பை அளித்த பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் காங்கிரஸ் தலைவர் சோனியாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கபில் சிபல் கூறினார். First of all, thank Prime Minister Dr. Manmohan Singh ji and the Congress President Srimati Sonia Gandhi for assigning me this job as an additional charge. We have only almost a year to go to the next Lok Sabha election. So, in this short time of 1 year or less, I will do my best to discharge the responsibility assigned to me. ரயில்வே லஞ்ச புகாரில் சிக்கியுள்ள பவன்குமார் பன்சால் ராஜினாமாவால் காலியான ரயில்வே அமைச்சர் பொறுப்பு சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் சிபி ஜோஷியிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவரும் திங்களன்று டெல்லியில் உள்ள ரயில் பவனுக்கு வந்து புதிய பொறுப்பை ஏற்றுக் கொண்டார். அப்போது சிபி ஜோஷி கூறுகையில், ரயில்வே ஊழியர்களிடையே நிலவும் நம்பிக்கையற்ற நிலைமையை மேம்படுத்துவதோடு நேர்மையுடன் கடமையாற்றுவேன் என்று கூறினார். ஐடிஐ மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள், உபகரணங்கள், இலவச சைக்கிள், லேப்டாப் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா திங்களன்று விதி எண் 110 கீழ் 2 அறிக்கைகளை வெளியிட்டார். பள்ளிக் கல்வி மாணவர்களுக்கு பல்வேறு சலுகைகளுடன் பாடப்புத்தகங்கள் வழங்குவதைப் போல 27,683 ஐடிஐ மாணவர்களுக்கு வழங்கப்படும் என்றும், அரசு ஐடிகளில் மொழி மற்றும் மென்திறன் ஆய்வகங்கள், அனைத்து தொழிற்பிரிவு மாணவர்களுக்கும் மடிக்கணினி, அரசு உதவி பெறும் தனியார் ஐடிஐ மாணவர்களுக்கும் இலவச சைக்கிள், லேப்டாப், பேருந்து பயண சலுகை உள்ளிட்டவை வழங்கப்படும் என்றும் முதல்வர் அறிவித்தார். நடப்பாண்டில் தொழிலாளர் சட்டங்களும் நிர்வாகவியல் சட்டமும் எனும் ஓராண்டு பகுதி நேர பட்டய படிப்பு துவக்கப்படும் என்றும் முதல்வர் அறிவித்தார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் அனைத்து சலுகைகளும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கும் வழங்கப்படுவதைப் போல அரசு ஐடிஐ மாணவர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளான பேருந்து பயண சலுகை, 500 ரூபாய் மாத உதவித்தொகை, விலையில்லா மிதிவண்டி மற்றும் மடிக்கணினி ஆகியவை இனி அரசு உதவி பெறும் தனியார் ஐடிஐ மாணவர்களுக்கும் வழங்கப்படும் என்பதையும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு இயக்ககத்தின் சார்பில் நடப்பாண்டில் 2,24,000 பேருக்கு 18 துறைகளில் திறன் பயிற்சி அளிக்கப்படும் என்றும் அறிவித்தார். மற்றொரு அறிக்கையில் 10,93 லட்சம் ரூபாயில் 7 இடங்களில் 9 வணிக வரி அலுவலகங்கள் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளையும் முதல்வர் ஜெயலலிதா சட்டசபையில் வெளியிட்டார். சென்னை மாநகராட்சியில் 24 மணி நேரம் இயங்கும் பொதுமக்கள் புகார் பிரிவை மேயர் சைதை துரைசாமி தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் ஏற்படும் சுகாதார பிரச்சினைகள், கழிவுநீர் தேக்கம், கொசு தொல்லை, குப்பை அகற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் மற்றும் கோரிக்கைகள் குறித்து உடனுக்குடன் நிறைவேற்றும் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதற்காக மாநகராட்சி வளாகத்தில் பொதுமக்கள் புகார் பிரிவை மேயர் சைதை துரைசாமி திங்களன்று திறந்து வைத்தார். இங்கு பெறப்படும் புகார்கள் அனைத்தும் கணினியில் பதிவு செய்யப்பட்டு உடனடியாக புகார் அளித்த நபருக்கு குறுஞ்செய்தி வாயிலாக ஒப்புகை அனுப்பப்படும். பொதுமக்கள் தங்கள் புகார்களை 24 மணி நேரமும் 1913 என்ற தொலைபேசி வாயிலாக தெரிவிக்கலாம். புகார் அளித்தவரின் புகார் நிவர்த்தி செய்யப்பட்ட பிறகு அவருக்கு தொலைபேசி வாயிலாக தெரிவிக்கப்படும். கால்நடை மருத்துவம் சார்ந்த படிப்புகளில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் விநியோகம் துவங்கியது. வரும் கல்வியாண்டில் கால்நடை மருத்துவ அறிவியல் மற்றும் கால்நடை பராமரிப்பு, இளநிலை மீன்வள அறிவியல், உணவு தொழில்நுட்பம், கோழியின உற்பத்தி தொழில்நுட்பம் ஆகிய பிடெக் இளங்கலை படிப்புகளில் சேருவதற்கான விண்ணப்பங்கள் விற்பனை திங்கட்கிழமை துவங்கியது.
மே 31ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படுகின்றன. சென்னை வேப்பேரியில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரியில் விற்பனை துவங்கிய முதல் நாளே மாணவ மாணவிகள் விண்ணப்பங்களை ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ்ல நான் இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். அந்த அளவுக்கு கூட்டம் ஒன்றும் இல்லை, அதனால சீக்கிரமே வாங்கிட்டோம். நாங்கள் ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு, சீக்கிரமே வாங்கிட்டோம். அது இந்த வரை எனக்கு வெட்டினரி சயின்ஸ் தான் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. இந்த விண்ணப்பங்களை சென்னை மாதவரத்தில் உள்ள கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் மற்றும் தமிழகம் முழுவதும் உள்ள 18 மையங்களில் பெற்றுக் கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை ஜூன் 3ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். பெங்களூரிலிருந்து சுற்றுலா வந்த ஒரு பெண் உட்பட 2 பேர் கிருஷ்ணகிரி அணையில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். பெங்களூர் சிகேசி கார்டன் பகுதியைச் சேர்ந்த 4 பேர் கிருஷ்ணகிரியில் உள்ள கேஆர்பி அணைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை சுற்றுலா வந்தனர். அணையில் உள்ள பூங்காவை சுற்றி பார்த்த அவர்கள் அணையின் பின்பகுதிக்கு சென்றனர். தண்ணீர் தேங்கியுள்ள பகுதிக்கு சென்ற அவர்கள் அங்குள்ள பாறையின் மீது ஏறிய போது கால் வழுக்கி ரஃபியா பானு என்ற பெண் தண்ணீரில் விழுந்தார். அவரை காப்பாற்ற முயன்ற சலீம் என்பவரும் நீச்சல் தெரியாததால் தண்ணீரில் மூழ்கினார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி வீரர்கள் உதவியுடன் தண்ணீரில் மூழ்கிய இருவரையும் மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். ஆனால் அவர்கள் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர். சுற்றுலா வந்த இடத்தில் தண்ணீரில் மூழ்கி 2 பேர் உயிரிழந்த சம்பவம் சுற்றுலா பயணிகளிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அட்சய திருதியை முன்னிட்டு கும்பகோணத்தை சுற்றியுள்ள வைணவ தலங்களிலிருந்து 12 கருட வாகனங்களில் புறப்பட்ட பெருமாளை பக்தர்கள் ஒரே இடத்தில் தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் வளர்பிறையில் அமாவாசைக்கு பிறகு வரும் 3வது திதியான அட்சய திருதியை தினத்தில் கும்பகோணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள 12 வைணவ தலங்களிலிருந்து ஸ்ரீ சாரங்கபாணி, ஸ்ரீ ராமசாமி, ஸ்ரீ ராஜகோபால சுவாமி, ஸ்ரீ ஆதிவராக பெருமாள், பட்டாபிராமர், சந்தான கோபால கிருஷ்ணன், நவநீத கிருஷ்ணன், வேணுகோபால சுவாமி, வரதராஜ பெருமாள், கிருஷ்ணன், ராமசாமி என 12 வைணவ தலங்களிலிருந்தும் உற்சவ பெருமாள்கள் 12 கருட வாகனங்களில் வந்திருந்து பெரிய தெருவில் போடப்பட்டிருந்த பெரிய பந்தலின் கீழ் பக்தர்களுக்கு காட்சி அளித்து வருகின்றனர். இந்த ஆண்டிலும் 12 கருட வாகனங்களில் உற்சவ பெருமாள்கள் காட்சி அளித்தனர். இவர்களுக்கு நேர் எதிரே ஸ்ரீ ஆஞ்சநேயர் தனி பந்தலில் எழுந்தருளி எதிர் சேவை சாதித்தார். முன்னதாக திருமங்கை ஆழ்வார், நம்மாழ்வார், திருமழிசை ஆழ்வார் ஆகியோர் மங்களாசாசனம் செய்யும் வைபவம் நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கருட சேவை தரிசனம் செய்தனர். தங்கத்தின் விலை அக்ஷய திருதியை நாளான திங்கட்கிழமையன்று சவரன் ஒன்றுக்கு 144 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 20,344 ரூபாய்க்கு விற்பனையானது. ஆபரண தங்கம் கிராம் ஒன்றுக்கு 18 ரூபாய் குறைந்து 2,543 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 40 காசுகள் குறைந்து 48 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 425 ரூபாய் குறைந்து 45,115 ரூபாயாக இருந்தது. மின்வெட்டு காரணமாக வங்கியில் பெற்ற கடனை திரும்ப செலுத்த கால அவகாசம் வேண்டியும் குறுந்தொழில் முனைவோருக்கு அரசு நிவாரணத் தொகை வழங்க கோரியும் கோவை மாவட்ட கலெக்டரிடம் குறுந்தொழில் முனைவோர் மனு அளித்தனர். தமிழகத்தில் நிலவி வரும் கடுமையான மின்வெட்டு காரணமாக கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்ட குறுந்தொழில் முனைவோர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 30,000க்கும் மேற்பட்ட குறுந்தொழில் கூடங்களும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் பாதிப்பிற்குள்ளாகி நலிவடைந்துள்ளனர். எனவே மின்வெட்டினால் ஏற்பட்டுள்ள பாதிப்பிலிருந்து மீள்வதற்கு குறுந்தொழில் முனைவோருக்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அரசுடைமை வங்கிகளில் குறுந்தொழில் முனைவோர் பெற்ற கடனை திரும்ப செலுத்த 3 ஆண்டு கால அவகாசம் வழங்க மத்திய அரசை மாநில அரசு வலியுறுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து திங்கட்கிழமை அன்று கோவை மாவட்ட குறுந்தொழில் முனைவோர் கலெக்டரிடம் மனு அளித்தனர். தமிழக அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டு மின்வெட்டு பிரச்சினையை தீர்த்து எங்களுக்கு தொடர்ச்சியாக தடையில்லா மின்சாரம் குறுந்தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க வேண்டும்.
மத்திய அரசாங்கமும் வங்கியில் பெற்றுள்ள கடனை திருப்பி செலுத்த 3 ஆண்டுகள் கால அவகாசம் வழங்கி குறுந்தொழில் முனைவோர்களுக்கு உதவ வேண்டும் எனவும் நாங்கள் கோரிக்கை வைத்தோம். கோவையில் தொடரும் கடும் மின்வெட்டால் குறுந்தொழிலில் ஈடுபட்டுள்ளோர் கடன் சுமை தாங்க முடியாமல் கடந்த சில மாதங்களாக தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவம் அரங்கேறி வருவதாகவும், தமிழக அரசு மின்வெட்டை சமாளிக்க போர்க்கால நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தங்களால் இந்த தொழிலை செய்ய முடியும் என குறுந்தொழில் முனைவோர்கள் தெரிவித்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.